நீங்கள் பார்த்தால் நான் பார்த்திருக்கின்றேன். என் மனம் சொல்லும் நீதவனை அளிக்க வேண்டும், அந்த அமைச்சரை யார் யாரெல்லாம் என்ன செய்தார்களோ அவரை தாக்க வேண்டும் என்று எத்தனை வரை நான் ஒரு நாள் தான் சென்றேன் அந்த நீதிமன்றத்துக்கு. அதற்கு பிறகு அமைச்சர் அவர்கள் வழக்குக்கு செல்லும் போது நான் சொல்கிறதில்லை. ஏனென்றால் அந்த மகனை இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரும் அமைச்சர் ரிஷாத் பதிலுddin வருகின்றார் என்று சொன்னார். எங்களுடைய பொலிஸ்பதியாக இருக்கலாம், ஜனாதிபதி பிரதமரை தவிர அனைவரும் எழுந்து அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் கூண்டில் ஒரு ஜட்ஜிக்கு முன் இருக்கின்ற ஒரு லோயருக்கு முன் 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் கையை கட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் போது எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தது அவருடைய உறவுக்காகவா, இல்லாவிட்டால் அவருடைய வீட்டு பிரச்சனைக்கா, இல்லாவிட்டால் அவருடைய சகோதரனுடைய பிரச்சனைக்கா அவர் கொடுக்கின்ற முகம் கொடுத்தது யாருக்காக என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த பாலக்குழி கரடிக்குழி மலர்ச்சி கட்டி என்று சொல்லுகின்ற அந்த பிரதேசத்தை, அந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும். இந்த மண்ணை நீங்கள் நிம்மதியாக சுவாசிக்க வேண்டும். நாளை எங்களுடைய பிள்ளைகள் சென்று அந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றுதான் அமைச்சர் அவர்கள் போராடி இந்த விடயங்களை பெற்று தந்திருக்கின்றார்கள். நான் கூட இன்று இரவு கூட எங்களுடைய தாயாரிடம் சொன்னேன், எங்களுடைய காலத்துக்குள் எங்களுடைய வீடை அல்லாஹ் வைத்திருக்கின்ற அந்த காலத்துக்குள் என்னுடைய பிள்ளையை என்னுடைய மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஏன் என்று அம்மா என்னோட கேட்ட போது நான் சொன்னேன், நாங்கள் இன்று ஒரு அடிமை சமூகமாக இன்னொரு மாவட்டத்தில் இன்னொரு மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை இன்று எங்களுடைய அமைச்சர் இருக்கின்றார், தைரியமாக இந்த மண்ணிலும் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆனால் நாளை நாங்கள் மரணித்த பிறகு எங்களுடைய பிள்ளைகளை மாட்டாள் சமூகமாக இங்கு வாழ்கின்றவர்கள் அடித்து எங்களுடைய அடிமை சமூகமாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து விடுவார்கள், பயன்படுத்தி விடுவார்கள். எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய மண்ணில் கொண்டு விட்டால் அவர்கள் நிம்மதியாக அந்த மண்ணில் வாழ்வார்கள் என்று இன்று நான் நேற்று என்னுடைய தாயாரிடம் சொன்னேன். அதே போன்று இன்று எங்களுடைய அமைச்சர் நீங்கள் உருவாக்கிய அந்த மகன் படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களை அவருடன் அருகில் இருந்து பார்த்தால் அவர் படுகின்ற வேதனைகள் எங்களுக்கு தெரியும். 24 மணி நேரமும் இந்த சமூகத்தை பற்றி, இந்த மக்களை பற்றி, இந்த பிள்ளைகளை பற்றி, நாளை இந்த பிள்ளைகளை எந்த இடத்தில் நாங்கள் வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்று 24 மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய ஒரு மகனை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இலங்கை ஊராக இன்று அமைச்சர் அவர்கள் கேட்டு இன்று 5 ஆசனங்களை அமைச்சர் பெற்றிருக்கின்றார். நாங்கள் வளர்ந்த 5 வருடம், இந்த கட்சி வளர்ந்த 5 வருடங்கள், நாங்கள் வளர்ந்து இன்று 5 ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அமைச்சருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நல்லது என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதை வைத்துதான் நாங்கள் இன்று வந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. நாளை அல்லாஹ்வுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் யார் யாரெல்லாம் அமைச்சரிடம் எந்த ஒரு விடயத்தை பெற்றுவிட்டு நாளை நாங்கள் மாறாக எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய இரத்த உறவுகள் மாறி நிற்பார்கள் என்று சொன்னால் நாளை அல்லாஹ்வுக்கு ஒவ்வொருவரும் பதில் சொல்லியாக வேண்டும். தாய் பிள்ளைக்கு பதில் சொல்லியாக வேண்டும். உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதே போன்று இந்த நிர்வாகம் செய்த ஆசிரியர் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று இந்த மிஷினை பெறுகின்ற ஒவ்வொரு மாணவர்களும் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று வாட்சராக இருந்தவர் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று பொறுப்பாக இருந்த என்னுடைய மன்சூர் மாமா பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்தை கேட்டு பாருங்கள். இந்த அமைச்சர் செய்கின்ற சேவை, அவருக்கா காடு குடிக்கின்றார், அவருக்கா வீதி குடிக்கின்றார், அவருக்கா மின்சாரம் பெறுகின்றார், அவருக்கா வீடுகள் கொடுக்கின்றார், அவருக்கா கிணறுகளுக்கு கொடுக்கின்றார். எங்களுடைய சமூகம் 22 வருடங்களாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இன்னொரு மண்ணுக்கு வந்த சமூகத்தை எங்களுடைய மண்ணில் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதான் அமைச்சர் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார். ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. உங்களை வீதியில் இறங்கி போராடுங்கள் சொல்லவில்லை. இன்று விடுதலையை பெற வேண்டும் என்று பிரபாகரனுக்கு பின்னால் எத்தனையோ இனப்பிள்ளைகள் சைனிக் குப்பிகளை கட்டிக்கொண்டு இந்த சமூகத்தை விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் பெற்றார்களா? நாங்கள் அதை செய்யுங்கள் என்று உங்களிடம் சொல்லவில்லை.
இஸ்லாம் சட்டம் சொல்லுகின்ற செய்யுங்கள் சொல்லுகின்றோம். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு இந்த அமைச்சருக்காக துஆ செய்யுங்கள். இந்த அமைச்சரை பாதுகாக்க வேண்டும். வடபுலத்தில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது, உறுத்திருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் வீதியில் அமைச்சரை பேசுவதை நான் கேட்டிருக்கின்றேன். அவர்களுடைய பிள்ளை எங்களுடைய தையல் பயிற்சியில் இருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் எங்களுடைய ஆசிரியராக இருப்பார்கள், அவர்களுடைய பிள்ளை எங்களுடைய அரசு உத்தியோகத்தராக இருப்பார்கள். கொடுத்தது அமைச்சர். ஆனால் அவருடைய சகோதரர்கள், அவருடைய உறவுகள், அவருடைய பெற்றோர்கள் இந்த அமைச்சரை வீதியில் பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் காதால். என்னை சொல்லுவார்கள், முரடன் என்று சொல்லுவார்கள், முக்காவுக்காரன் சொல்லுவார்கள். என்னுடைய தகப்பனை பேசினால் கூட நான் கேட்க மாட்டேன், என் தாயை பேசினால் கூட நான் பொறுமையாக போவேன். ஆனால் இந்த அமைச்சரை யார் பேசினாலும், என்னுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, யார் பேசினாலும் சரி, அதில் என்னால் முடிந்ததை நிச்சயமாக செய்வேன். அவன் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க வேண்டும். அமைச்சர் 100 வேளை தருகின்றார் சொன்னால் 120 வேளை முடிப்பேன். ஏனென்றால் நான் அமானிதமாக ஒரு வானத்தை தந்து அமானிதமாக தந்திருக்கின்றார் சொன்னால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். 1 லட்சம் மக்கள் வடபுல மக்களுக்கு சார்பாக எனக்கு ஒரு வானத்தை தந்திருக்கின்றார் சொன்னால் நான் அதை வைத்துக் கொண்டு என்னுடைய வீட்டு வேலையோ இல்லாட்டி என்னுடைய சொந்த வேலையை நான் செய்வேன் என்றால் அல்லாஹ் என்னை நாசமாக்குவான். ஆனால் நான் என்னுடைய மக்களுக்கு அமைச்சர் என்ன கட்டளை தருகின்றார்களோ அதை விட என்னுடைய வீட்டில் என்ன விளைச்சலை நடந்தாலும் அது ஒரு வேலைப்புறம் வைத்து விட்டு அமைச்சர் எதை சொல்லுகின்றார்களோ அதை தான் நான் செய்து கொடுப்பேன். ஏனென்றால் நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், கடந்த காலம் எங்களுடைய முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தையல் பயிற்சியும் எங்களுடைய ஆசிரியர்களும் அமைச்சருக்காக வீடு வீடாக அலைந்திருக்கின்றார்கள், போராட்டம் செய்திருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் உடுக்காப்பளத்தில் நாங்கள் சென்றபோது என்னுடன் ஒருவர் மோதினார். எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வரும்போது என்னுடைய வந்த பிள்ளைகள் என்னை ஒதுக்கிவிட்டு அந்த நபரிடம் கேட்டார், உங்களுடைய பிள்ளை எங்கே வேலை செய்கின்றது? கொழும்பில் அந்த பிள்ளை யாரோட என்ன செய்கின்றது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்காக, இந்த சமூகத்துக்காக, வடபுலத்துக்காக பாடுபடுகின்ற அந்த அமைச்சருக்காக நாங்கள் வீடு வீடாக வாக்கு கேட்பது பிழையா என்று அவரிடம் அந்த மகள் கேட்பதை நான் காதால் கேட்டேன். அதே போன்று நீங்கள் நாளை இந்த மிஷினை பெற்று நீங்கள் ஒரு நல்ல இடத்தை பெற வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள் மனதால் அழுது கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளைக்காக நான் பாடுபட்டேன், படிக்க வைத்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டேன். பணத்தை செலவழித்து தான் செய்து கொடுக்கவே கடமையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். தியானா என்ற கல்பிடி தையல் பயிற்சி உண்டு.